Hello students, welcome back to Nurses Profile channel. நமக்கு வந்து Paramedical degree courses ஓட admission வந்து start ஆயிடுச்சு. tnhealth.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லயும் நீங்க பார்க்கலாம். இல்லனா medicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களோட நோட்டிபிகேஷன் காலத்துல வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்குதோ. ஃபர்ஸ்ட் வந்து நியூனி போட்டு கொடுத்திருப்பாங்க. அப்ளை பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 செஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ராஸ்பெக்டாஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டாஸை வந்து டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ப்ராஸ்பெக்டாஸ்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இங்கிலீஷ்லயும் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து ஈஸியா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கிளியரா படிச்சு பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு இன்னைக்கே யாருமே என்ன செய்ய வேண்டாம்னா அப்ளை பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் பொறுமையா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இதுல கொடுத்திருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் படிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுங்க. இது அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 8/11/2021 வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னா ஆன்லைன்ல 5 மணி வரை அப்ளை பண்ணலாம். தென் இந்த ஹார்ட் காப்பியை அதாவது அப்ளை பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்து தேவையான ஜெராக்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னைக்கு வந்து அனுப்பி கொடுக்கணும். இது அனுப்பி கொடுக்கறதுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து 10/11/2021 சொல்லியிருக்காங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், யாருமே வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வச்சு அனுப்பிடக்கூடாது. எல்லாருமே வந்து ஜெராக்ஸ் காப்பி வச்சுதான் அனுப்பணும். அதே நேரத்துல இந்த டேட்டுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்கிறது மாதிரி நீங்க என்ன செய்யணும்னா அனுப்பி கொடுக்கணும். அதனால ஸ்பீட் போஸ்ட்லயோ இல்லைன்னா ரெஜிஸ்டர் போஸ்ட்லயோ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அனுப்பணும். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மறுபடியும் நீங்க வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க, அப்ளை பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2021-22 செஷன். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுக்குள்ள அந்த பேஜ் வந்து என்ன செய்யணும் ஓபன் ஆகும். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓபன் ஆகும். இதுல பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வந்து போர்ட்டல் வந்து அடுத்து உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 25/10/2021 வந்து அப்ளிகேஷனுக்குள்ள டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 8/11/2021 கொடுத்திருக்காங்க. ஹார்ட் காப்பி நம்ம அனுப்பி கொடுக்க வேண்டியது எத்தனாம் தேதினா 10/11/2021 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. இதையுமே என்ன செஞ்சுக்கோங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்க்கு போகும். தென் வந்து ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்திருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இதுல வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்யணும்னா பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ என்ன செய்யணும்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கொடுக்கணும். சர்டிபிகேட்ல இருக்கிறது மாதிரி என்ன செய்யணும்னா கொடுக்கணும். எந்த வித மிஸ்டேக்கும் இதுல நீங்க வந்து பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணுனீங்க அப்படின்னா கரெக்ட் பண்றது வந்து கஷ்டம். சோ சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெளிவா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நேம் போட்டுக்கோங்க. 12th மார்க் ஷீட்ல என்ன இருக்குதோ அந்த ஸ்பெல்லிங்கோட நேம் போடணும். தென் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர். இந்த இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது கொடுக்கணும். ஏன்னா ஃபர்தரா உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மொபைல் நம்பருக்கும் இமெயில் அட்ரஸ்க்கு தான் வரும். நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. தென் டேட் ஆஃப் பர்த் இதுல கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்மட்ல நீங்க வந்து கொடுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டேட் கொடுக்கணும், அப்புறம் ஹைஃபன் போடணும், அப்புறம் மந்த் போடணும், அப்புறம் இயர் போடணும். தென் லாகின் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. லாகின் ஐடி நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா கொடுத்துக்கணும். அடுத்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கணும். தென் வந்து இதுல என்னென்ன குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்க்கு என்ன செய்யணும்னா போகும். சோ அதுல கேட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா பிடி ஃபைல்ல உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதையுமே அப்லோட் பண்ணி கொடுக்கணும். தென் ஃபீஸ் பே பண்றதுக்குள்ள ஸ்டெப் வரும். அதையுமே என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபீஸ் பே பண்ணி ஃபைனலா சப்மிட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுப்போமான்னு கேட்கும். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு சப்போஸ் இதை அப்ளை பண்ண தெரியல, ஏதாவது கஷ்டம் இருக்குது அப்படின்னா பெட்டர் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அவங்க கிட்ட எனக்கு இப்படி பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா போதும். அவங்களே என்ன செஞ்சிருவாங்கன்னா அப்ளை பண்ணி ஃபீஸும் பே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம திருப்பி வந்து அத எரர் நடந்துடுச்சு அப்படின்னா அதை சரி பண்றது கஷ்டம். அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு கண்டிப்பா வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அனுப்பி கொடுக்கணும். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.